Whatever exists is one life, unity. Nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this body.
பேசுவார், நான் மாசத்தோடு எவ்வளவெல்லாம் பேசலாம், என்னுடைய தேவைகளை அவர் எவ்வாறெல்லாம் நிறைவு செய்வார் என்றெல்லாம் ஒரு கருத்து வரும். அப்படியெல்லாம் பார்த்தால் ஒரு புன்சிரிப்பாலே நன்றாக நாள்களுக்கு நான்மறையின் உட்பொருளை அந்தாதின் கீழிருந்து அவர் உணர்த்தினார் என்றால் அவர் எந்த நூலும் எழுதவில்லை, எந்த பாடலும் சொல்லவில்லை. தன்னுடைய சிஷ்யர்களுக்கு புன்சிரிப்பாலே உணர்த்திவிட்டார். பகவத்கீதையை உபதேசம் பண்ணிய கிருஷ்ணன் வந்து போர்க்களத்திலே போய் இருந்து கொண்டு அதுவும் தேரை ஓட்டிக்கிறார். சுவாமிஜி ஆரம்ப காலத்திலே முதலில் கேட்கிறார்கள், லீலாவதி ரொம்ப வயிற்று வழியாக இருக்கும்போது நாவபுரத்தினுடைய பாடலை ஒன்றை பாடி விட்டவுடனே உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டியுள்ளது. விஸ்வரூப தரிசனமாக இருக்கிறார். மார்க்கண்டேயர் 16 வயது ஒரு குழந்தையாக இருக்கிறார். இவரிடம் அவர் வந்து உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும். ரொம்பவும் பணிவோடு பணிந்து உபதேசத்தை வாங்கிக் கொண்டாரா. வாங்கிக் கொண்டு எல்லோருக்கும் இது பயன்பட வேண்டும் என்று அந்த 864 ரசமணி சக்திகளையும் 8 மலையினுடைய 8 கோணங்களை அமைத்து பண்ணினாலும் இன்னும் எல்லோருக்கும் பயன்படவில்லையே. அப்பொழுது இந்த சக்தி தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் அவர்களெல்லாம் பயன்படக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் கிட்டினார். நம்மை போல சாதாரண மனிதர்களுக்கு எப்போது விட்டோம். ஏனென்றால் உலகத்திலே தேவர்கள், முனிவர்கள் எவ்வளவு இருப்பார்கள், சித்தர்கள் எல்லாம் வந்து பயன்படுகிறார்களே. சாதாரண மக்கள் கோடியாக வருகிறார்கள், அவர்களுக்கும் பயன்பட வேண்டுமே என்று நினைக்கிறது. கால விஜண்ட மகரிஷி என்பவர் வந்து Yogiram Suratkumara Shivamarunachala Yogiram Suratkumara Shivamarunachala Yogiram Suratkumara Shivamarunachala Yogiram Suratkumara Shivamarunachala Shivamarunachala Yogiram Suratkumara Shivamarunachala Yogiram Suratkumara Shivamarunachala Yogiram Suratkumara Yogiram Suratkumara